இளைஞர்களின் குரல் எபிசோட் 9 ஓய்வே இல்லாத ஓட்டம் ஏன் இந்த பர்ன் அவுட். வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் உமா கருணாகரன். இளைஞர்களின் குரல் பாட்காஸ்டின் இந்த எபிசோடிற்கு உங்களை மனமாற வரவேற்கிறேன். போன எபிசோடில் கனவு வேலைக்கும் சம்பளத்துக்காக செய்யும் வேலைக்கும் உள்ள போராட்டத்தை பற்றி பேசினோம். அதற்கு பலர் அவங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி. இந்த வாரம் ஜென்இசட்டின் மனநலத்தை பாதிக்கிற ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேச போகிறோம். அதுதான் பர்ன் அவுட் அல்லது மனசோர்வு. தினமும் 10 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்கிறேன், ஆனால் நிம்மதி இல்லை. எந்த வேலையிலும் ஆர்வம் இல்லை. உடம்பும் மனசும் ரொம்ப சோர்வாக இருக்குது. இந்த கேள்விகள் உங்களுக்குள்ள நிச்சயம் வந்திருக்கும். ஓய்வே இல்லாத ஓட்டம்னு நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. இந்த மனச்சோர்வு ஏன் ஏற்படுது, அதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ஆழமாக பேச போகிறோம். வாங்க இந்த முக்கியமான உரையாடலை ஆரம்பிப்போம். பர்ன் அவுட்னா என்ன? ஒருத்தர் தொடர்ந்து வேலையில் அல்லது படிப்பில் அதிக அழுத்தம் காரணமாக மனதளவில் மற்றும் உடல் அளவில் ஏற்படும் தீவிரமான ஒரு சோர்வு. ஜென்இசட்டுக்கு ஏன் இது அதிகமாக ஏற்படுது? பல காரணங்கள் இருக்கு. அதிக வேலை பளு, வேலையில் சரியான அங்கீகாரம் இல்லாமல் இருப்பது, அப்புறம் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறது. உதாரணத்திற்கு, என் நண்பன் ஒருவன் ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வேலை செய்கிறான். தினமும் 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை, சனி ஞாயிறு கூட வேலை செய்வான். ஆனால் ஒரு நாள் திடீர்னு வேலையே விட்டுட்டான். ஏன்னு கேட்டால், என்னோட மனசும் உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது, எந்த வேலையிலும் ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு, எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்க முடியலன்னு சொன்னான். அதுதான் பர்ன் அவுட்டின் மிக மோசமான நிலை. இன்னொரு பக்கம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி நாம் நிறைய பேச போகிறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலை நேரம், தனிப்பட்ட வாழ்க்கை நேரம்னு ஒரு கோடு போடுறதுக்கு நமக்கு முடியல. அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு வந்தாலும் லேப்டாப், ஃபோன் மூலமாக வேலை நம்மை துரத்திக்கிட்டே இருக்குது. சரி, இந்த மனசோர்வுக்கு என்னதான் தீர்வு? நம்ம ஒரு சில விஷயங்களை பின்பற்றலாம். முதலாவது, உங்களுக்குன்னு ஒரு எல்லையை நிர்ணயிங்க. தினமும் இவ்வளோ நேரம் தான் வேலை செய்யணும்னு ஒரு முடிவெடுங்க. ஒரு வேலை முடிஞ்சதும் லேப்டாப்பை மூடி வச்சிடுங்க. அதுதான் வேலை நேரம் முடிந்ததுன்னு உங்கள் மனசுக்கு சொல்லுங்க. இரண்டாவது, உங்களுக்கு பிடித்த விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்குங்க. உடற்பயிற்சி செய்கிறது, புத்தகம் படிக்கிறது, பாட்டு கேட்கறது, ஓவியம் வரைகிறது அப்படின்னு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தினமும் கொஞ்ச நேரமாவது செய்யுங்க. அது உங்கள் மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். மூன்றாவது, உறக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தினமும் 7 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரை தூங்குறது ரொம்ப முக்கியம். போதுமான உறக்கம் இல்லைன்னா மனதும் உடலும் சோர்ந்து போகும். நண்பர்களே, வாழ்க்கையில் ஓடுறது முக்கியம்தான், ஆனால் எப்போ ஓய்வு எடுக்கணும்னு தெரிஞ்சு ஓடுறது தான் புத்திசாலித்தனம். உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் தான் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான சொத்து. அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த போனஸ் எபிசோட் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். மனசோர்வு பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? நீங்கள் எப்படி அதை சமாளிக்கிறீங்க? உங்கள் அனுபவங்களை நம்ம யூடியூப் பக்கத்தில் இளைஞர்களின் குரல் என்ற ஹேஷ்டேகை பயன்படுத்தி பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் உமா கருணாகரன். நன்றி.